பானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் இப்போதும் இப்போதுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். திரும்ப கட்டும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் எருசலேமை கட்டி, சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். அல்லேலூயா ஆமென். திரும்ப கட்டுகிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். எரேமியாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்து, ஜனங்களை சபைக்கு கொண்டு வந்து என்ன செய்வாராம்? அவர்களை கட்டுவேன், அவர்களை என்ன செய்ய மாட்டேன்? இடிக்க மாட்டேன். அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதே எரேமியாவின் புத்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்ப அவர்களைன்னு சொன்னவரு ரொம்ப இண்டிவிஜுவலா சொல்றாரு பாருங்க. நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். முதல்ல அவர்களை சொன்னாரு, இது பொதுவானது. இப்ப திருச்சபைக்கு சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்வேன்? கட்டுவேன், என்ன செய்ய மாட்டேன்? இடிக்க மாட்டேன். நான் உங்களை என்ன செய்வேன்? நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். அப்போ கர்த்தர் கட்டுகிறவர், இடிக்கிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் கட்டுகிறவர். அல்லேலூயா. ஆனா அவர் யார் இல்ல? சத்தமா சொல்லுங்க. என்ன செய்ய மாட்டாரு? இடிக்க மாட்டார். கர்த்தர் நாட்டுகிறவர், கர்த்தர் பிடுங்குகிறதல்ல. கர்த்தர் பிடுங்கி போடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் கட்டினா
அவர் இடிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாட்டினா சொல்லுங்க, அவர் புடுங்கி போடவே மாட்டார். ஆனா நம்ம இடிக்கலாம், நம்ம புடுங்கலாம். கர்த்தர் வச்சிருக்கிற சபையில் இருந்து நம்ம புடுங்கிட்டு போலாம். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைய நம்ம இடிக்கலாம். வேதம் சொல்லுகிறது புத்தியுள்ள ஸ்திரீ, ஆமா, ஸ்திரீ என்பது சபை. ஆமென். புத்தி இல்லாத சபை மக்கள் என்ன செய்யறாங்க? அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க தெரியலையா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் இடிக்கிறார். தேவன் இடிக்கல பாருங்க. இன்னைக்கு அநேகர் தங்களுக்கு தாங்களே தீவினையை வருவித்துக் கொள்றாங்க, தங்களுக்கு தாங்களே இடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைய, பரிசுத்த வாழ்க்கைய, ஜெப வாழ்க்கைய, சபையின் வாழ்க்கைய, கர்த்தருக்கு செய்யற ஊழியத்தை, இதெல்லாம் தேவன் புடுங்கல, தேவன் இடிக்கல, இவங்களே இடித்துக் கொள்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சத்துரு இடிக்கிறாங்க. சத்துரு அதை செய்தான். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஒரு எஜமான் தன்னுடைய நிலத்திலே நல்ல விதைகளை விதைத்திருந்தான். ஆனா அது கூட எது வளர்ந்துருச்சு? களைகள் ரொம்ப வளர்ந்துருச்சு. அந்த எஜமானுடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்றாங்க, எஜமானே, நம்முடைய நிலத்துல நம்ம எதை தான் விதைச்சோம்? விதைகளை விதைத்தோம், நல்ல விதையை நம்ம என்ன செய்தோம்? விதைத்தோம். ஆனால் இப்பொழுது களைகளும் வந்திருக்க. உடனே அவன் சொல்றான், சத்துரு அதை செய்தான். யார் செய்தான்? அப்ப சத்துரு என்ன செய்யறான்? களையை விதைக்கிறான். நல்லா அருமையா பயிரை வளர்த்துக்கிட்டு வருவோம், நல்லா தண்ணி ஊத்தி கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு வருவோம். ஆனா சாத்தான் வந்து என்ன விதைச்சிருவான்? களைய விதைச்சிருவான். கலாத்தியா நாட்டில் ஒரு சபை இருந்தது. அந்த சபையை பவுல் உருவாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி ஜெபித்து ஞானஸ்தானம் கொடுத்து, இந்த மக்களை எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த சபையை கட்டிக்கிட்டு வர்றாரு. ஆனா கொஞ்சம் பேர் வந்து கள்ள உபதேசம் பண்ணி களைகளை விதைத்து அந்த சபையை நாசமாக்கிட்டாங்க. இது பக்க வழியாய் நுழைகிற கள்ள சகோதரர்கள். இத கவனிச்சு சபையை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் என்று பவுல் சொல்றார். இனேமையும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள், ஆமென், அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமேனையும் அலெக்சாண்டரும் எப்படிப்பட்டவங்க? அப்படிப்பட்டவங்க. எப்படிப்பட்டவங்க? கெடுக்கிறவங்க. ஒழுங்கா ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்கிற மக்களை கெடுக்கிறவங்க, ஒழுங்கா உபதேசத்தில் இருக்கிற கெடுக்கிறவங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை எப்படி போகுமா? அரிபிளவை போல படரும். அதுக்கு சதையழுகல் நோய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால தேவனுடைய பிள்ளைகள், களைகள் எங்கிருந்துனாலும் வரும், ஆனா நல்ல விதைகள் தேவனிடத்திலிருந்து தான் வரும். ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சைக்கு வரீங்க, ஒரு பிரசங்கம் கேட்குறீங்க, ஆனா மற்ற 6 நாளும் உலகத்துல களைகள் விதைக்கப்படுகிறது. யூடியூப்பை திறந்தோம்னா அதுல நிறைய களைகள் இருக்கிறது. எது களை, எது விதைன்னு தெரியல, எது நல்லதுன்னு தெரியல. அருமையானவர்களே, இதை யார் செய்கிறார்? சத்துரு அதை செய்கிறான். அப்ப சத்துரு என்ன பண்றான்? அவன் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்கிறான்? இடித்து போடுகிறான். நல்ல விளைச்சல் உள்ள நிலத்திலே எதை கொண்டு விதைக்கிறான்? களைகளை விதைக்கிறான். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, நாங்கள் தேவாலயம் கட்டுகிறதை சத்துருக்கள் கேட்டு என்ன செஞ்சாங்களாம்? சத்துரு கேள்விப்பட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது? சத்துரு என்ன செய்தான்? என்னத்தை கேள்விப்பட்டான்? தேவாலயம் கட்டப்பட்டு அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? செருபாபேல் தலைமையில எஸ்ராவெல்லாம் சேர்ந்து எதை இடிந்து போன? தேவாலயத்தை கட்டுறாங்க. முதல் தேவாலயம் அழகாக கட்டப்பட்டிருந்தது.
அது சாலமோனின் நாட்களில் இடிக்கப்பட்டது. சாலமோனுக்கு பிறகு இடிக்கப்பட்டது. மறுபடியும் ஒரு ஆலயத்தை தேவன் இவர்களை வச்சு கட்டுறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஆலயம் கட்டுகிற செய்தியை பகைஞர்கள் என்ன செய்தார்கள்? கேள்விப்பட்ட போது அவர்கள் அதற்கு விரோதமாக அதை இடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. எங்கெல்லாம் தேவ சபை எழும்புகிறதோ அங்கெல்லாம் சாத்தான் இடிக்க பார்க்கிறான். அல்லேலூயா. ஆனா அவனால இடிக்க முடியாது. அவனால இடிக்க. நீங்க அமைதியா இருக்கா பார்த்தா எல்லாத்தையும் இடிச்சு தள்ளி போடுற மாதிரில தெரியுது. கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. ஆமென். அவனால என்ன செய்ய முடியாது? இடிக்கவும் முடியாது, புடுங்கவும் முடியாது. சிலர் சொல்லுவாங்களே கோபத்துல, அந்த மாதிரி அவனால பிடுங்கவும் முடியாது. அருமையானவர்களே, நெகேமியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, நாங்கள் அலங்கம் கட்டுகிற செய்தியை சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது என்ன செய்ய வர்றாங்க? அதை இடிக்கிறதற்கும் வேலையை ஒளிந்து போக பண்றதுக்கும் வர்றாங்க. அப்ப கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மனுஷன் நல்லா கட்டி எழுப்பும் போது சத்துரு அதை கவனிச்சிடறான். சத்துரு என்ன செஞ்சிடறான்? அத கவனிக்கிறான். 2 நாள் நல்லா ஜெபம் பண்ணிட்டா போதும். 2 நாள் ஆயத்த ஜெபத்துக்கு 2 வாரம் வந்துட்டா போதும். அப்புறம் 4 வாரம் ஊர் சுத்த வச்சிருவான். அவனுக்கு தெரியும், இவங்க போய் ஜெபம் பண்ணா இந்த மக்கள் உபவாசித்து ஜெபித்தா அது ஒரு கட்டிடத்தை எழுப்புவது போல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்? ஊர் சுத்து, ஊர் சுத்து. உன் ஃப்ரெண்ட் பார்க்க போ, அங்க போ, அங்க போ, ஜெபத்துக்கு போயிடாத. ஏன்னா அங்க ஜெபிக்க ஜெபிக்க கட்டடம் எழும்பும். அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்கும்? அங்கே உயர்வு உண்டாகும். அங்கே அந்த செடி அல்லது அந்த மரம் வளர ஆரம்பிக்கும். ஏன்னா ஜெபிப்பது நீர் பாய்ச்சுவது போன்றது. அல்லேலூயா. இப்ப என்ன பண்றான்? மோப்பம் பிடிச்சிருவான் பிசாசு. யாரு ஜெபிக்கிறா, யாரு உபவாசம் பண்றா அப்படின்னு மோப்பம் பிடிச்சு அவங்கள முதல்ல ஆஃப் பண்ண பார்ப்பான். அவங்கள ஜெபிக்கிறத நிறுத்த பார்ப்பான். ஊர் சுத்துற வேலையை கொடுத்துருவான் அல்லது வெட்டி வேலையை கொடுத்துருவான். இப்ப என்ன நடக்கும்? இவங்க கட்டி வந்த கட்டடம் என்ன செஞ்சிரும்? இடிக்கப்பட்டு போகும். இதை யார் செய்தான்னு சொல்றான்? சத்துரு அதை செய்தான். சத்துரு அதை செய்தான். சத்துருடைய வேலை என்ன வேலைன்னா, தேவன் கெட்டுறத மனுஷன் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை பாதுகாக்கலன்னா என்ன செய்வான்? பிசாசு வந்து என்ன பண்ணிடுவான்? இடிச்சு போட்டுருவான். அதனால அலங்கம் கட்டும் போது நெகேமியா ஆட்களை வச்சிருந்தான். எதுக்கு? அலங்கமும் கட்டணும். கெட்டின அலங்கத்தை சத்துரு என்ன செய்யக்கூடாது? இடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு கையில ஆயுதத்தையும் இன்னொரு கையில அவர்கள் என்ன செய்தார்கள்? வேலையும் செய்தாங்க. ஒரு கையில என்னத்தை வச்சிருந்தாங்க? ஆயுதத்தை வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு கையில என்ன செஞ்சாங்க? வேலை செஞ்சாங்க. வேலை செய்யற நோக்கம் என்ன? கெட்டிடம் வளர வேண்டும். அப்ப கையில இருக்கிற ஆயுதத்தின் நோக்கம் என்ன? எதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? கட்டிடத்தை இடிச்சிடக்கூடாது. எதிரி கட்டிடத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? இடிச்சிடக்கூடாது. அதனால ஒரு கையில ஆயுதமும் இன்னொரு கையில வேலையையும் அவர்கள் செய்தார்கள். நல்ல 4 வாரம் ஆராதனைக்கு வந்துட்டா அடுத்து ஒரு ஆப்பு வச்சிருவான். 5வது வாரம் ஆராதனைக்கு வராதபடிக்கு பல பிரச்சனையை கொண்டு வருவான். அநேகர் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுவாங்க. சிலர் வந்து மாசத்துல 4 வாரமும் ஆராதிக்காதவங்க சபையில ரொம்ப இருக்கிறாங்க. ஒரு வாரம் வந்துட்டா அடுத்த வாரம், ஒரு 2 வாரம் வந்துட்டா போதும், ஏதோ பெரிய மலையை பிடிங்கி தள்ள மாதிரி பிசாசுக்கு என்ன செஞ்சிடறாங்க? இடம் கொடுத்துடுறாங்க. அவனுக்கு என்னன்னா, ஜனங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எனி டைம் ஒர்க் பண்ணணும். ஆனா மோசே போய் என்ன சொல்றான் ஜனங்க கிட்ட? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை அனுப்பிவிடு. இதை யார் போய் சொல்றா? மோசே யாருக்கிட்ட சொல்றான்?
இஸ்ரேல் மக்கள்கிட்ட போய் சொல்றான், எகிப்தில இருந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட. ஆனா இவன் என்ன பண்றான்? பார்வோன் என்ன பண்றான் தெரியுமா? இவங்களை சும்மா இருக்க விட்டா தானே எங்க போவான்? ஆராதனைக்கு போவாமா? அதனால இவங்களுக்கு என்ன கொடுத்துரு? வேலையை கொடுத்துரு. இன்னைக்கு நிறைய பேர் வேலை சாக்கு வச்சு கர்த்தரை ஆராதிக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுவும் சத்துருடைய தந்திரத்துல ஒன்று. அவனுக்கு என்னன்னா, எப்படியாவது தேவ ஜனங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? பெருகிடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது. தேவ ஜனங்கள் அவங்க கட்டடம் வளர்ந்துடக்கூடாது. அதை எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? இடிச்சுக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் அவன் கட்ட, மறுபடியும் அவன் இடிக்க, இதே வேலையை தான் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அலங்கம் கட்டுகிற செய்தியை யார் கேள்விப்பட்டார்கள்? சத்துருக்கள் கேள்விப்பட்டார்கள். அருமையானவர்களே, இப்படி சாத்தான் வந்து சபையை இடிக்கிறான், தேவனுடைய ஜனங்களை அவன் இடிச்சு தள்ளுறான். சபை இடிக்கிறான்னா கட்டடத்தில் அங்க உள்ள ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இடிச்சு தள்ளுறான். சீரான ஜெபம் கிடையாது, உபவாசம் கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் கூட சிலர் உபவாசிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை, ஊர் சுத்தத்துக்கு தான் நேரம் இருக்கும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகும்? இவங்களுடைய வாழ்க்கையை இவங்களால என்ன செய்ய முடியாது? கட்டி எழுப்ப முடியாது. அதை இடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறான். பிசாசுனுடைய வேலை என்ன வேலை? இடிக்கிற வேலை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படி அவன் இடிச்சாலும் நான் திரும்ப கட்டுவேங்கிறாரு. ஒரு கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திட கூடாது? அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் ஜீவனோட ஆராதனையில இருக்க. என்ன சொல்றாரு? நான் என்ன பண்ணுவேன்? உன்னை மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். எரேமியாவின் புத்தகம் 34வது அதிகாரம் 31வது அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 31:4 என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே உன்னை, அப்படின்னா சபையை கர்த்தர் சொல்றாரு, சபையை கன்னிகை என்று சொல்றாரு. உன்னை என்ன செய்வேன்? மறுபடியும் கட்டுவிப்பேன். இந்த வசனத்தை மறுபடி படிச்சீங்கன்னா மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். 10 முறை படிச்சாலும் 10 முறையும் சபையை கட்டுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை முறை பிசாசு இடிச்சாலும் தேவன் அதை என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு? ஆமென். அதை கட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடியும் கட்டுவேன். அவர் மறுபடியும் கட்டுறதுனாலதான் இன்னைக்கு திருச்சபை உலகம் முழுவதும் இருக்கிறது. அல்லேலூயா. மறுபடி கட்டாம விட்டுட்டாருன்னா அது இடிந்து என்ன ஆயிரும்? பாழான இடமாய் போயிரும். அதனால தேவன் என்ன பண்றாரு? அப்படி பாழான ஸ்தலங்களை எல்லாம் மறுபடியும் புதிதாய் கட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மறுபடியும் கட்டுவார். இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்துல சபைகள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டாகவும் மசூதிகளாகவும் இந்து கோயிலாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்து கோயிலா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல இங்கிலாந்து தேசம் உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போன தேசம். இப்ப இங்கிலாந்து கைவிட்டுருவாரா ஆண்டவர்? அங்க சர்ச்சில் என்ன போர்டு தொங்க விடுது தெரியுமா? ஃபார் சேல். ஃபார் சேல். ஆள் இல்ல, 4 கிழவிங்க மட்டும் இருப்பாங்க சில சபையில. யங் ஜெனரேஷன் இல்ல. அங்க இடிந்து பாழாய் கிடக்கிறது இங்கிலாந்து தேசம். ஆனா அதுக்காக ஜெபிக்கிறவங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நிச்சயம் அந்த பாழான தேசம் மறுபடியும் கட்டப்படும். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். மறையும் மலரும், மகிமை திரும்பும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஆமென். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடியும் கட்டுவேன். ஹல்லேலூயா.
திருச்சபை எங்கு விழுந்தாலும் உடைக்கப்பட்டாலும் கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். திருச்சபைனா என்ன? திருச்சபையில் உள்ள மக்கள். அவர் என்ன சொல்றார்? இஸ்ரவேலின் கன்னிகையே. சபைக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இயேசு வரும்போதுதான் மணவாளனா வருவாரு. மணவாட்டி இயேசுவை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால சொல்றார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை என்ன செய்வேன்? உன்னை மறுபடியும் கட்டுவேன், ரீஃபார்ம் பண்ணுவேங்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதனால பிசாசு எத்தனை முறை இடிச்சாலும் தேவன் மறுபடியும் ஒரு மனுஷனை கட்டி எழுப்பிக்கிட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. எத்தனை முறை இடறினாலும் மன்னித்தீரே, தொடர செய்து இப்பீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. எத்தனை முறை சாத்தான் இடிச்சு போட்டாலும் தேவன் நம்ம ஒப்பு கொடுத்துட்டா மறுபடி கட்டுவார். ஹல்லேலூயா, ஆமென். தாவீதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிஞ்சு போன உடனே 51 சங்கீதத்தை எழுதுகிறான். எருசலேமுக்கு முது பிரியத்தின்படி நன்மை செய்யும், சீயோனின் மதிலை கட்டுவீராக. ஹல்லேலூயா. சத்துரு பார்த்தான், தாவீதை இடிச்சு போட்டான்னா தாவீதின் சந்ததியில இயேசு வர முடியாதுல்ல. அதனாலதான் தாவீதுக்கு பிரச்சனை உண்டாக்கி, பாவத்தை உண்டாக்கி தாவீதை இடித்து போட பார்த்தான். ஆனா கர்த்தர் தாவீதை மறுபடியும் கட்டி எழுப்பிட்டார். அல்லேலூயா. ஒருவேளை தாவீது அவன் மனம் திரும்பாம போயிருந்தான்னா அவன் சந்ததியில இயேசு வருவார் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்காது. ஆனா தேவன் தாவீதை விழுந்தாலும் அவனை விடல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை கட்டி எழுப்பினார். ஆமென். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. 51 சங்கீதத்துல ஆண்டவருடைய காலை பிடிச்சிட்டு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எருசலேமின் மதிலை என்ன செய்யும்? கட்டுவீராக. ஆண்டவர் கட்டி எழுப்பி விட்டுட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இஸ்ரவேலின் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன். மறுபடியும் நீ மேலதாளத்தோட நீ என்ன ஆவ? அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, மறுபடியும் நீ கட்டப்படுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப மறுபடியும் தேவன் எப்படி கட்டுறாரு? மறுபடியும் தேவன் எப்படி கட்டுறாரு அப்படின்னா, இதுக்கு யோபுவின் புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. யோபு 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோபுவின் புத்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அல்லேலூயா. நீர் சர்வ வல்லவரிடத்தில், சொல்லுங்க, மனம் திரும்பினால் நீ என்ன ஆவ? திரும்ப கட்டப்படுவ. மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவ. திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இடிக்கப்பட்ட இடத்துல கிடக்குறாங்க. மரம் விழுந்த இடத்துல என்ன செய்யும்? கிடக்கும். மரம் அப்படியே ஒரு மரமான செல்ல கிடக்கு, வெட்டி போட்டதான் அப்படியே கிடக்கு. இவ்வளவு பெரிய மரம். அதே மாதிரிதான் மரம் தான் விழுந்த இடத்துல கிடக்கும். ஆனா மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? மனுஷன் விழுந்தால் அவன் எழுந்திருக்க முயற்சிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிள்ளைகள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க விழுந்து முட்டெல்லாம் உடைச்சிக்கிடுவாங்க. ஆனாலும் இனி நான் நடக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்ல, கீழே எந்திரிச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த தன்மை இருக்கிறது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு என்னை விழத்தள்ளினாலும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். ஆமென். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்ப தேவன் என்ன பண்றாரு? நம்மள மரம் மாதிரி உண்டாக்கல பாருங்க, கல்லு மாதிரி உண்டாக்கல. கல்லு போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். ஆனா நம்மள மனுஷனை உயிரோட வச்சிருக்கிறாரு. நீ விழுந்தனா என்ன செய்ய முடியும்? உன்னால எழுந்திருக்க முடியும். விழுந்த இடத்துல உன்னை விழ வைக்கிறது சாத்தான். ஆனா விழுந்த உன்னை எழும்ப வைக்கிறது கர்த்தர்.
அல்லேலூயா. இங்க என்ன சொல்றான் யோபு சொல்றான், நீ எப்ப கட்டப்படுவீர்? நீர் மனம் திரும்பினால் கட்டப்படுவீர். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகளா சர்ச்சைக்கு வர்றதுதான் சரியா ஒழிய இன்னும் நிறைய காரியத்துல மனம் திரும்பல. அந்த பழைய சுபாவங்கள் பழைய காரியங்கள் தான் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ திரும்பினால் கட்டப்படுவாய். நீ திரும்பினால் கட்டப்படுவாய். இல்லடா சாத்தான் உன்னை இடிச்சு தள்ளிடுவான். நீ திரும்பினால், ஆமென், திரும்பும் போது கர்த்தர் கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல சொல்றாரு, நீ இன்ன இடத்தில் விழுந்தாய் என்று உணர்ந்து நீ மனம் திரும்பினால் உன்னை திரும்பவும் கட்டுவேன். கர்த்தர் எப்ப திரும்ப கட்டுவாரு? விழுந்த இடத்தில் இருந்து ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. ஒரு குழந்தை கீழே விழுந்த உடனே பாருங்க, உடனே எந்திரிக்க முடியலன்னா அந்த குழந்தை உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அவங்க அம்மாவையாவது அப்பாவையாவது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கூப்பிடும், கத்தும், கூப்பிடும். உடனே அப்பா அம்மா ஓடி வந்து யாராவது ஓடி வந்து என்ன செய்வாங்க? காப்பாற்றுவாங்க. அதுபோல ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்திலிருந்து விழும்போது அவன் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி கதற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்ட முடியல. ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லா அவங்க வந்து டிசிப்ளினே கிடையாது, ஒரு ஒழுங்கே கிடையாது. வாழ்க்கையில ஆராதனையில ஒழுங்கா உட்கார்றது கிடையாது, ஆராதனை ஒழுங்கான நேரத்துக்கு வர்றது கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் இல்ல, என்னைக்கு அப்படித்தான். அப்ப அவங்க வாழ்க்கையை கட்டவே முடியாது. கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையை கட்டாம கைவிட்டுருவாரு. எப்ப என்னால என்ன செய்ய முடியாது? கட்டி எழுப்ப முடியாதுன்றவாரு. ஏன்னா அவங்க அப்ப இருந்தே பிறக்கும் போதே வந்து இர்ரெகுலர் வாழ்க்கை தான். எல்லாத்திலையும் காலையில் எந்திரிக்கையில இருந்து சாயங்காலம் படுக்கிறது வரை ஒரு ஒழுங்கு கிடையாது, ஒரு ஒழுங்குக்கு முயற்சிக்கிறதும் கிடையாது. தேவன் முயற்சி எடுக்காதவங்களை கைவிட்டுருவாரு. அவர் என்ன சொல்றாரு? நீ திரும்பினால் என்ன செய்யப்படுவீர்? திரும்பினால், அப்போ இன்ன இடத்தில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆண்டவரே என்னை தூக்கி விடுன்னு சொன்னா தூக்கி விட்டுருவாரு. அல்லேலூயா. ஆமென். பன்னிக்கும் ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பன்னி வந்து சாக்கடையில விழுந்துச்சுன்னா அப்படியே படுத்துக்கிடும். ஏன்னா அந்த சாக்கடை ஜில் வாட்டர் அதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்படியே படுத்துக்கிடும். அப்படியே குறு 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 குறுன்னு படுத்து அப்படியே புரண்டுகிட்டு கிடக்கும். ஆனா ஆடு என்ன ஆகும் பாருங்க, அது மேல சாக்கடைய ஏதோ பட்டுச்சுன்னா ஓடி போய் எங்கேயாவது செவுத்துல போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அப்படியே உரசிக்கிட்டு இருக்கோம். பன்னி அப்படி இல்லை, அப்படியே படுத்து கிடக்கும். இன்னைக்கு நிறைய பேரு இப்படித்தான் நான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன்னா எவனும் மாத்த முடியாது. உங்களை கடவுளே மாத்த முடியாது. பண்ண யார் பாஸ்டரை மாத்த முடியும்? இல்ல இப்ப வந்திருக்கிற ஜோசப் விஜய் மாத்திருவாரா? அவரே பாவம் பெருமாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. யார் முதல்வராக வந்தாலும் நம்ம ஜெபிக்க தான் போறோம். நம்ம கட்சியே கிடையாது, ஆட்சி நல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, நான் இப்படித்தான் இருப்பேன், என்னைக்கு இப்படித்தான் இருப்பேன், என்னைக்கு இந்த நேரத்தை தான் நான் சபைக்கு வருவேன், இப்படித்தான் இருப்பேன்னா உங்களை தேவன் எவன் மாற்ற முடியாது. கடைசி வரை அப்படிதான் இருப்பீங்க. ஒருத்தருக்கு மாற்றம் வேண்டும் என்கிற உணர்வு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன நீங்க மாற்றணும், நான் மாறணும் என்கிற எண்ணம் வராம தேவன் யாரையும் என்ன செய்ய போறது இல்லை, அவரா ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, மாறவே என்னை மாற்றிவிடும் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கொஞ்ச நேரம் கூட ஜெபிக்க முடியல, வேலை வெட்டி ஆயிடுச்சு. நம்ம உள்ள துடிக்கணும், ஆண்டவரே நான் நாளைக்கு ஜெபிச்சிடறேன் ஆண்டவரே. இந்த மாதிரி நமக்குள்ளே மாற்றம் வராம தேவன் நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இப்படியே இருப்பேன்னா நீங்க காலமெல்லாம் அப்படியே தான் இருப்பீங்க. ஆனா எங்க போவீங்கிறது நான் சொல்ல முடியாது. அவனவனுக்கு அளிக்கும் பலன், ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனவனுக்கு அளிக்கும் பலன்
என்னோடு கூட வருகிறது. ஆனா எங்க போவீங்கன்னு தெரியாது, எந்த பலனை பெறுவீங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இப்படி இருந்தேன், நான் நாளைக்காவது மாற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சிலர் பாருங்க, சபையில அந்த இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க, அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. வர்ற நேரத்துக்கு தான் வருவாங்க. இதாவது விட்டுருங்க, எப்போ வந்துட்டு போறாங்க. ஆனா தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூட்டத்துக்கு போவோம். சரி, ஃப்ரீயா இருக்கிறமே, தரிசன கொடுகைன்னு போதகர் போடுறாரு, அன்னைக்கு போவோம், ஒரு வார்த்தையை கேட்போம். இந்த மாதிரி வாஞ்சை இல்லாதவர்களை தேவன் பயன்படுத்தவும் முடியாது, கட்டி எழுப்பவும் முடியாது. நீ திரும்பினால், சொல்லுங்க, திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். அல்லேலூயா. தேவன் யார் வாயிலையும் ஊட்டி விடுகிறவர் அல்ல. அவர் மன்னாவை காலையில கொடுப்பாரு, நீ போய் என்ன செஞ்சுக்கிடணும், பொறுக்கி எடுக்கணும். இன்னைக்கு நம்ம சபையில் 5 மணில இருந்து 6 மணி வரை ஒரு சிலர் ரெகுலரா வர்றாங்க மன்னா பொறுக்கிறதுக்கு. ஒரு சிலர் 1 வாரம் வருவாங்க, 3 வாரம் வரமாட்டாங்க, அப்புறம் வருவாங்க, ஒரு ஒழுங்கு இல்லாம இருப்பாங்க. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவன் கொடுக்கிறத நீ தான் கலெக்ட் பண்ணணும். அத காலையில பொறுக்கணும். சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பொறுக்கிடுவோம்னா அங்க என்ன இருக்காது, மண்ணா உருகி போயிரும். அப்ப நம்ம முடிவெடுக்காம தேவன் செயல்பட முடியாது. ஏன்னா நம்ம ஏஐ கிடையாது. ஏஐ கூட நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுது பாருங்க. அது எப்படி ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன டவுட் கேட்டாலும் அது மனுஷன் பேசுற மாதிரி பேசுது. ஆனா அதுக்கு ஆவி ஆத்மா சரீரமா இருக்கு. ஆனா தேவன் நமக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால என்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். நான் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், இன்னும் அதிகமா வேதம் வாசிக்கணும், இன்னும் ஆண்டவருக்காக பயன்படணும் என்கிற ஒரு வாஞ்சை மட்டும் இருந்தா ஆண்டவர் தூக்கி விட்டுருவார். அல்லேலூயா. எதை இழந்தாலும் வாஞ்சி இழந்துடாதீங்க. ஆண்டவர் மேல் உள்ள வாஞ்சி இழந்துட்டீங்கன்னா அப்புறம் அவர் உங்களுக்கு 1 இன்ச்சு கூட உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. அப்ப நீ திரும்பினால் என்ன செய்யப்படுவாய், திரும்ப கட்டப்படுவாய். அல்லேலூயா, ஆமென். திரும்ப கட்டுகிற தேவன். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு நாள் எரேமியாவை, நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போப்பா அப்படின்னாரு. குயவன் யாரு? மண்பாண்டங்களை செய்கிறவன். இப்ப அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல பாருங்க, ரேரா தான் இருக்குது. மண்பாண்டங்களை செய்கிறவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றார். எரேமியா 18ஆம் அதிகாரம், எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் எரேமியாட்ட என்ன சொல்றாரு? நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். எல்லாம் சேர்ந்து வாசி. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். யார் போனது? எரேமியா தீர்க்கதரிசி. எங்க போனா? எதுக்கு போனா? அங்கே சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு. இப்ப நான் எங்க போனேங்கிறான்? குயவன் வீட்டிற்கு போனேன். அங்க என்ன நடந்தது? குயவன் வளைந்து கொண்டிருந்தான். குயவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? வளைந்து கொண்டிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நம்மளையும் கருவில வளைந்து கொண்டார். நம்ம அழகா பூமியில பிறந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப குயவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வளைந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று, உடைந்து போயிற்று. பாருங்க, அந்த குயவன் என்ன செய்யறான்? மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். ஆண்டவர் மண்ணை பிசைஞ்சு படைக்கல, பூமியின் தூளினாலே என்ன செய்தாரு? ஆனா பாட்டு எழுதுனா மண்ணை உட்காந்து பிசைஞ்சுக்கிட்டு தண்ணியை ஊத்தி காலை வச்சு பிசைஞ்சுக்கிட்டு எழுதுறாங்களே. இப்ப குயவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆமென், ஹல்லேலூயா.
வணைந்து கொள்றதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்ய வேண்டும்? மண்ணை பிசைய வேண்டும். மண்ணை என்ன செய்யணும்? மண்ணை கொண்டு வந்து தண்ணியை ஊற்றி நல்லா என்ன பண்ணணும்? நல்லா இந்த புரோட்டாவுக்கு அல்லது சப்பாத்திக்கு மாவு பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும்? நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு ஒரு சின்ன கருவி இருக்கும், அதில் அந்த மண்ணை வச்சு அவன் வணைய வேண்டும். அப்படியே அப்படியே வணைஞ்சி அதுக்கு விளிம்பெல்லாம் வணையணும். அப்படி வணைஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே உடைந்து போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அவன் கையில அந்த மண்பாண்டம் என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சு போயிடுச்சு, உடைஞ்சு போயிடுச்சு. உடனே ஐயா நல்லது உடைஞ்சு போச்சு நீ தூர போட்டானா? என்ன பண்ணான்? அதை மறுபடியும் வணைகிறான். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்திறீங்க, அது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், தேவன் பயன்படுத்திறீங்க, அது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் ஓகே 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 நானே உட்காந்து கத்திக்கிறது எதுக்கு நான் பாடிட்டு கிடக்கணும்? கவனிங்க, இப்ப என்ன பண்றாரு? திரும்பவும் திருத்தமாக. அல்லேலூயா. எப்படி செய்வாரு? திருத்தமாய் செய்யும்படிக்கு ஆமென் திரும்பவும் அவன் பார்வைக்கு செய்கிறான், திருத்துகிறான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு யாரும் நம்மளை திருத்தக்கூடாது, எதுவும் சொல்லிடக்கூடாது. உடனே சபை விட்டு போயிடுவேன், எதுவும் சொல்லிடக்கூடாது. ஜெபத்துக்கு வரலன்னு சொல்லிடக்கூடாது, உபவாசத்துக்கு வரலன்னு சொல்லிடக்கூடாது. எங்க போய் முடிய போன்னு தெரியல. அவன் திருத்தமாய் திருத்துகிறான். ஏன்? வாட் இஸ் த பர்பஸ்? அது நல்ல பாண்டமாய் வணைந்து கொள்ளப்படணும். ஹல்லேலூயா. நல்லா தாங்க வணைஞ்சிட்டு வந்தான், ஆனா அவன் கையில் அது என்ன செஞ்சிருச்சு? உடைஞ்சு போச்சிருச்சு. உடனே ஐயா உடைஞ்சு போச்சுன்னு விடாம மறுபடி அதை என்ன செய்கிறான்? மறுபடி அதை மறுபடியும் அதை என்ன செய்யறான்? தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் மக்களே, சபை மக்களே, இந்த குயவன் செஞ்சது மாதிரி நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு, இந்த சபை மக்கள் தான் யாரு? கொஞ்சம் பேசுங்க. அல்லேலூயா. சபை மக்கள் தான் யாரு? களிமண். சபை மக்கள் களிமண். யார் கையில் இருக்கிற களிமண்? குயவன் கையில் இருக்கிற களிமண். இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆமென், அந்த கெட்டு போன உடைந்து போன பாண்டத்தை வேற பாண்டமாய், எனக்கு சித்தமான பாத்திரமாய் என்னால வணைந்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு காலத்துல நல்லா தான் இருந்தோம், ஆமென். ஆனா எங்கேயோ உடைஞ்சு போனோம், எங்கோ கீறல் விழுந்துருச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாரு? அந்த குயவன் மறுபடியும் வேற பாத்திரமாய் வணைகிறார். கவனிங்க, இந்த பாத்திரம் மறுபடியும் வணையணும்னா இந்த மண்ணுக்கு ஈரப்பசை இருக்கணும். மண்ணுக்கு என்ன இருக்கணும்? ஈரப்பதம் இருக்கணும், ஈரப்பசை இருக்கணும்.
அப்படி இல்லாம காஞ்சி போச்சுன்னா அந்த மண்ணை வணைய முடியாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? காஞ்சி போச்சுன்னா இப்ப ஒரு மண்பாண்டம் மாதிரி எல்லாம் ஒரு பாண்டத்தை வணைந்து அதுக்கப்புறம் நெருப்புல வச்சு என்ன பண்ணுவாங்க? சுட்டு எடுப்பாங்க. அதுதான் சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோன்னு சொல்லுவான். ஆனா அந்த சுடுறதுக்கு முன்னாடி, அந்த சுடுற இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பசையான களிமண்ணை எப்படி வேணாலும் வணைந்து கொள்ளலாம். அல்லேலூயா. பெருசா வணைஞ்சுக்கலாம், சின்னதா வணைஞ்சுக்கலாம். லவ் பேர்ட்ஸ் கூட்டில் வைப்பானுங்க பாருங்க, சின்னது மண்பா, அந்த மாதிரி வளைஞ்சுக்கலாம். என்ன வேணாலும் வளைஞ்சுக்கலாம். எதுக்கு முன்னாடி வர? அது சுடுறதுக்கு வர. சுட்டுட்டா பாஸ்டரால வளைய முடியாது. எந்த பெசல் ஊழியக்காரனை கூப்பிட்டாலும் அவனும் வளைய முடியாது. ஏசுநாதரே அன்னைக்கு நான் உங்க சபையில் வந்து பிரசங்கம் பண்ணிட்டுமா பாட்டு வந்தாலும் ஏசுநாதரும் பார்த்துட்டு முடியாண்டு போயிடுவேன். ஏன்னா என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? அது ஏற்கனவே சுட்ட மண்பாண்டமாய் கடினமாய் போய்விட்டது. நான் சொல்றேன், நீங்க எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்துட்டு போங்க, ஆனா உங்களுக்குள் அந்த ஈரத்தன்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பசப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பைபிள்ல, நான் அடிக்கடி தனி ஜெபத்துல யூஸ் பண்றது, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு. இந்த உடைந்த நொந்த உள்ள என்ன தெரியுமா? the broken heart. ஆமென். உங்க இருதயம் உடைந்த இருதயமாவே இருக்கணும். மணவாட்டியின் கண்கள் புறா கண்களை போல இருக்கணும். காஞ்சி போயிடக்கூடாது. கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கணும். அது ஒண்ணுதான் லைவா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவரோடு இருக்கீங்க. நீங்க இருக்க அர்த்தம் என்னன்னா, உங்க இதயத்துல வந்து கடினப்பட்டுறாம, வெங்கல மாதிரி உங்க இருதயம் ஆயிராம, அது எப்பவும் ஈரத்தன்மையுடையதா இருக்க வேண்டும். ஒரு செடிக்கு ஈரத்தன்மை இல்லைன்னா அது என்ன செஞ்சிடும்? காஞ்சு போயிடும். அதுபோல ஒரு மனிதனுக்குள்ளே அந்த ஈரத்தன்மை தான் உணர்வு. அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இப்படி கூட உன்னை மாத்திக்கிடுவாரு. ரூட்டை கூட என்ன செஞ்சு விட்டுருவாரு? ஆண்டவர் மாத்தி விட்டுருவாரு. ஆனா அந்த சட்டி, அந்த பானை, அந்த பாத்திரம் வெந்துருச்சு நீ வைங்க, சுடப்பட்ட பாத்திரத்தை என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியாது. போட்டு டொம்முன்னு உடைக்கிறது தான் முடியும். ஆனா பிசுபிசுப்பு உள்ள அந்த மண்ணை உடைக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? உடைக்கவே முடியாது. சத்துரு இடிக்கவே முடியாது. ஏன்னா அது சில நேரம் குயவன் கையில போய் உட்கார்ந்துக்கிறோம். அந்த மண்ணு குயவன் பார்த்து என்ன பண்ணுவாரு? அதை வேறொரு பாண்டமாய் அவர் வணைந்து கொள்ளுவார். கர்த்தர் சொல்றாரு, இதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கா? அதிகாரம் இல்லையா? குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடும். எப்படி வணைய முடியும்? அந்த பிசு பிசுப்பு இல்லைன்னா, காஞ்சி போச்சுன்னா. செடிக்கு தண்ணி ஊத்துறது என் வேலை பாருங்க. காலையில எனக்கு அந்த வேலை எப்படின்னு நான் தான் செய்யணும். எந்த சூழ்நிலையிலும் எங்க வீட்டில் உள்ள செடிகளுக்கு தண்ணி ஊத்துற வேலையை நான் தான் செய்யணும். அது காய்ச்சலா இருந்தாலும் தலைவலியாக இருந்தாலும் செய்யணும். ஒரு நாள் ஊத்தலைன்னா முதல்ல செடி என்ன செய்யும்? வாடும். சரி, வாடத்தானே செஞ்சிருக்கு, அப்புறம் நாளைக்கு ஊத்திக்கிட்டோம்னா, இந்த வாடின செடியில தண்ணியை ஊத்துனா கொஞ்ச நேரத்தில் பிளஸம் ஆயிடும். அல்லேலூயா. இப்படி இருந்த செடி இப்படி ஆயிரும். ஏன்னா செடி என்ன செய்யலை, இன்னும் காயலை. ஆனா என்ன செஞ்சிருக்கு? மேல வெயில் பட்டு வாடி இருக்கு. அதில் ஒரு உன்னிப்பூ செடியை கொண்டு வந்து வச்சு, அது ரொம்ப மோசமான செடி. அதுக்கு மட்டும் 2 தடவை தண்ணி கேட்கும். அது அந்த செடிக்காரி 2 தடவை தண்ணி கேட்பா. ஒரு தடவை தண்ணியில சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தனா உடனே சாயங்காலம் அதுக்கு மட்டும் ஊற்றணும். அந்த உன்னிப்பூ செடிக்காரிக்கு மட்டும் என்ன செய்யணும்? சாயங்காலம் ஊற்றணும். சாயங்காலம் லேசா வாடி இருக்கும்.
அப்படி ஊத்தினோடனே என்ன ஆயிடுவா? உடனே நிமிந்துடும். அப்பதான் நமக்கு சந்தோஷம் வரும், இல்லைன்னா வசவு கிடைக்கும். அல்லேலூயா. அதே போலதான் அந்த ஈரப்பசை இருக்க வர நீ ஒருவேளை கீழே விழுந்து சோர்ந்து போய் பின்வாங்கி போய் போனாலும் அந்த ஈரப்பசை இருக்கும் வர கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி நீர் மைமத்த போதும். பார்த்தீங்களா? இது எப்ப நடக்கும்? விசுவாசியான பிறகு பாவமே செய்யலையா? இது எப்ப நடக்கும்? இருதயத்துல பிசு பிசுப்பு இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையில பசப்பசப்பு இருக்கணும். இப்ப 2வது ஸ்டேஜ் வர்ற பாருங்க. இதுக்கு அந்த வாடி நிற்கும் போதே என்ன செஞ்சிடணும்? வாடிய பயிர் என்னமோ சொல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது? ஆமா, வாடி நிற்கும் போதே என்ன செஞ்சிடணும்? தண்ணிய ஊத்திடணும். அடுத்த நாள் ஊத்தலைன்னா இப்ப என்ன ஆயிரும்? காஞ்சி போயிரும். அதுக்கு இன்னொரு பேர் இருக்க, பட்டு போயிரும். பட்டு போன பிறகு நீ பதறி 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 10 குடம் தண்ணி ஊத்தினாலும் என்ன செய்யாது? சொல்லுங்க. அது நிமிரவே நிமிராது. ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு? அது வேறு என்ன செஞ்சிருச்சு? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அந்த ஸ்டேஜுக்கு போயிடாதீங்க. அந்த ஸ்டேஜுக்கு போயிடாதீங்க. சொல்ல சொல்ல இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி இவர் என்ன சொல்றது, இவர் என்ன பிரசங்கம் பண்றது, இவர் பெரிய இவரா, இவர் என்ன பெர்ஃபெக்டா, இவர் குடும்பத்துல எல்லாம் நடந்து இப்படியே சொல்லி சொல்லி இவரை காய வாடும் வரை ஆடும் வரை ஆட்டம்ன மாதிரி வாடும் வரை நம்பிக்கை இருக்கு. we have hope. வாடி இருந்துச்சுன்னா, ஆனா பட்டு போச்சுன்னா ஹோப்லெஸ் ஆயிரும். எவ்வளவு தண்ணியை ஊத்தினாலும் அது உயிரே வராது. அதனால கடைசி வர நான் சொன்னல, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அல்லேலூயா. உங்க இருதயம் இருக்கு பாருங்க, இது நொறுங்கின இருதயமா அல்லேலூயா நறுங்குண்ட இருதயமா இருக்கும் வர உங்களை எந்த சாத்தானும் இடிக்கவே முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆனா உங்க இருதயத்துல துணிகரம் வந்துருச்சுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள துணிகரம் வந்துருச்சுன்னா, சபைக்கு போகலன்னா என்ன, போதகர் சொல்ல கேட்கலன்னா என்ன, துணிகரம் வந்துருச்சுன்னா யார் டிசிஎஸ் இல்ல அல்லாட்டி அவரையாவது கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தலாம். யார் வந்தாலும் என்ன செய்ய முடியாது. அதனால உங்க மனச்சாட்சியை மட்டும் கடினப்பட விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் சபைக்கு வரலனாலும் பரவாயில்ல, நீங்க 1 மாசம் வரலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் கவலை இல்லை. ஆனா உணர்வை விட்டுறாதீங்க, உணர்வை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சில நேரம் அங்கதான் வந்து உணர்த்துவார். மகனை பைபிள் படிறா அப்படிம்பாரு, ஜெபம் பண்றா அப்படிம்பாரு. அல்லேலூயா. அந்த இடம் காஞ்சிருச்சு நீ வைங்க, அவர் தண்ணியை ஊத்த முடியாது. தண்ணியை ஊத்தினாலும் அது வேலைக்கு ஆகாது. இப்ப நான் உடனே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. பேதுரு 3 வருஷம் ஆண்டவர் கையில இருந்தான். நல்ல குயவன் கையில ஒரு களிமண்ணா இருந்தான். ஆனா ஒரு நாள் வீரவசனம் பேசினான். ஆண்டவரே, எல்லாரும் மறுதலித்தாலும் நான் உம்மை அல்லேலூயா உமக்காக ஜீவனையே தருவேன் என்றவனும், நிமித்தம் எதுவரினும் இடரல் அடையேன் என்று சொன்னவனும், உயிருக்காய் பயம் நிறைந்து உமையறியேன் என்று உமக்கு எதிரே சத்தியம் செய்திடும் வேளையிலே என்னாச்சு? ஆண்டவருக்கு எதிரே என்ன பண்ணிட்டான்? சத்தியம் பண்ணிட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஜீசஸ் saw the Peter. இயேசு பேதுருவை பார்த்தார். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் முடிக்க போறேன். நல்லா வாய் இருக்குல்ல, சத்தமா சொல்லுங்க. இயேசு what happened? What did he? He wept. அவன் என்ன செய்தான்? மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. மனம் எதுக்கு? എന്തിനാണ് പത്രോസ് കരഞ്ഞത്? എന്തിനാ? ജീസസ് saw. യേശു അവനെ பார்த்தார்.
அந்த பார்க்கிறது தான் பிரசன்னம். அதுக்கு தான் சபை வேணுங்கிறது. அதுக்கு தான் ஆராதனைக்கு ஆயத்த ஜெபம் வேணும். சும்மா நான் வருவேன், சும்மா நான் சிலம்பு வீசுவோம்னா ஒன்றும் நடக்காது. ஆகாயத்தில் தான் சிலம்பு வீசிக்கிட்டு இருக்கணும். ஒரு சபையில தேவ பிரசன்னத்தை கொண்டு வர்றதுக்கு தான் ரொம்ப பாடுபடணும். ஜெபித்து 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 அது யாரையாவது தொடும். இயேசு பார்த்த உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? அல்லேலூயா, ஆமென். அவரை பார்த்தாலே போதும். பார்வைன்னா என்ன? இப்ப என்னன்னா அவருடைய பிரசன்னம் அப்படியே மெல்லிய காற்றாய் வரும். அப்படி வரணும்னா கொஞ்சம் கிரயம் செலுத்துறவங்க வேணும். நேற்று கொஞ்சம் பேர் ஆயத்த ஜெபத்துக்கு வந்தீங்க, சந்தோஷமா இருந்தது. ஊர் சுத்துறவங்க ஊர் சுற்றுறவங்க, எங்க போறவங்க போட்டோம். ஆனா டயத்தை நீங்க விட்டுறாதீங்க. கர்த்தர் கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கிறேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் ஜெப தலைவர்கள் வேணும், ஜெப நடத்தக்கூடியவங்க வேணும், ஜெபிக்கிறவங்க சபையில வேணும். பாஸ்டரே எல்லா ஜெபத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு வேற வேலைகள் இருக்கும். விசுவாசிகள் 4 பேரை கூட்டி ஜெபிக்கணும், ஆன்லைன்ல ஜெபிக்கணும். அப்படி எல்லாம் ஜெபிச்சு ஒரு ஆராதனைக்காக ஆயத்தப்படணும். பாட்டு பாடுறவங்க ஜெபிக்கணும், மியூசிக் போடுறவங்க ஜெபிக்கணும், பாய விரிக்கிறவன் ஜெபிக்கணும், தண்ணி தெளிக்கிறவன் ஜெபிக்கணும். எல்லாவனும் எல்லாரும் என்ன செஞ்சுதான் ஆகணும். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? வேற ஒன்றும் பெருசா நடக்காது. பெருசா தான் நடக்கும். என்ன நடக்கும்? நீங்க பாடும்போது அப்படியே தேவ பிரசன்னம் வரும். நம்ம ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் வரும். நீங்க ஜெபிக்காட்டாலும் நல்லா கீபோர்டு போட்டுருவீங்க, நான் ஜெபிக்காட்டாலும் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன். பைபிளே இல்லாட்டாலும் எத்தனை டாபிக்லையும் பேசுறேன். ஏன்னா ஆல்ரெடி என்ன செஞ்சு கிடக்கு, மனசுல கிடக்கு. ஆனா உட்காந்து ஜெபிக்கணுமே. 4 மணிக்கு 3 மணிக்கு உட்காந்து ஜெபிச்சுட்டு தான் ஒரு 3/4 மணி நேரம் செய்தியை கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படி கொடுத்துமே என் மேல கம்ப்ளைண்ட் தான் வருது. யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவர் பார்வையில அந்த பிரசன்னம் வந்துடும். 2வது சொல்லி முடிக்கிற பாருங்க. 1, அவருடைய பிரசன்னத்தினால் நாம் திரும்ப கட்டப்படுகிறோம். பேதுரு மனம் கசந்து அழுதான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு மனம் கசந்து அழுதான். அது லூக்கா 22:61. 2வது வார்த்தையினால கர்த்தர் கட்டி எழுப்புவார். யோவான் 21:14 வசனத்திலிருந்து ஆண்டவர் பீட்டரை பார்த்து மறுபடியும் கேட்கிறாரு, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில். வார்த்தை உங்களை திரும்ப கட்டும். அதனால காய்ச்சல் வந்தாலும் பைபிளை படிங்க, அல்லது தலைவலி வந்தாலும் பைபிளை படிங்க. அதுக்கு மேல பெரிய வியாதி ஒண்ணு நமக்கு வராது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சுகர் பண்ண இருக்குது, அது உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு கூடவே இருக்குது. அதை விடுங்க, அதை மேனேஜ் பண்ணிட்டு தானே வர்றோம். ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் வார்த்தையை விட்டுறாதீங்க. அந்த வார்த்தை மூலம் கர்த்தர் பேசுவாரு. சில நேரம் நேரடியா பேசுற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, ஆமேன். அப்படிதான் பேதுருவை கட்டி எழுப்பினாரு. பேதுரு ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாய் மரித்தான். அல்லேலூயா. மறுதலித்த பேதுருவை, ஆமேன், அறியேன் என்று சொன்ன பேதுருவை, ஆமேன், குயவன் கையிலிருந்து உடைந்து போன பாத்திரம் போல இருந்த பேதுருவை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்பிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சோர்ந்து போகாதீங்க. எத்தனை முறை இடறினாலும், நீங்க எத்தனை முறை பாவம் செய்றீங்கிறதுக்கு அக்கௌண்ட் டைரியில எழுதி வைக்க சொல்லல நான். ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்கு? அதுல ஈரப்பசை இருக்கா? அதுல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்ஸ் இருக்கா? அப்படின்னா நீங்க திரும்ப எழும்பிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் குனிந்த இடத்திலே உங்கள் தலையை உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை திரும்ப கட்டுவேன் என்று சொன்னீர். இஸ்ரவேல் எனும் கன்னிகையே உன்னை, ஆமென், கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. எழுந்து போன நம்முடைய குறைவான வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார்.
எல்லாத்தையும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.